ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆதியாகம புத்தகம் 41வது அதிகாரம் 52வது வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பு எகிப்து தேசத்திலே அவனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் பிறக்கிற பொழுது 2வது குழந்தைக்கு பெயர் வைக்கிறான் எப்பிராயிம் என்று சொல்லி. தேவன் என்னை பழுக பண்ணினார். எப்படி இருந்த தேசத்திலே, சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே, தேவ ஜனமே அடிமையாக வந்து சிறைச்சாலையிலே கைதியாக இருந்து இன்றைக்கு எகிப்து தேசத்திலே அதிகாரியாக்கி இருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய தேவன். இந்த வேத வசனம் நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தில் சொல்லுகிற காரியங்கள் அப்படியே நடக்கிறதா இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதை நம் வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு கிடக்கலாம், உதவுவார் யாரும் இல்லாமல் இருக்கலாம், தேற்றரவற்றவர்களாய் இருக்கலாம், தேற்றுவார் யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாருமே இல்லாத யோசேப்பை கர்த்தர் அவனோடு இருந்ததினால், யோசேப்பு கர்த்தரோடு இருந்ததினால் கைதியாக இருந்த அவன் இதோ எகிப்துக்கு அதிகாரியாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவன் உற்சாகமாய் சொல்லுகிறான், சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே கர்த்தர் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி தன் இளைய மகனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான் என்று சொல்லி. தேவ ஜனமே, இந்த எப்பிராயிமை போல எப்பிராயிமினுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வீடுகளிலே இந்த நாளிலே தங்குகிறதா இருக்கிறது. சிறுமைப்பட்டு கிடக்கிறீர்களா? மனம் நொந்து போய் கிடக்கிறீர்களா? வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறீர்களா? திருமண காரியங்கள் கைகூடாமல் இருக்கிறீர்களா? இதோ வியாதியோடு இருக்கிறீர்களா? உதவியற்ற நிலைமையில இருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் கூடாரத்திற்கு கடந்து வருகிறவராய் இருக்கிறார். இதோ யோசேப்பை கர்த்தர் ஒருவரே அவனை ஆதரித்து அவனை பழுக பண்ணினார். யாரும் அவனுக்கு உதவவில்லை, கர்த்தர் ஒருவரே அவனோடு கூட இருந்தார். யோசேப்பும் கர்த்தரோடு கூட இருந்தான். நீங்கள் மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரையே நம்புங்கள். சிறுமைப்பட்டிருக்கிற இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமேன். ஸ்தோத்திரம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, சிறுமைப்பட்டிருந்த இடங்களில் அப்பா நீர் எங்களை பழுக பண்ணுவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த அதிகாலையிலே எங்கள் கரங்களை உடைய சமூகத்திலே உயர்த்துகிறோம் அப்பா. வேலை ஸ்தலங்களிலே, வீட்டிலே அப்பா ஸ்தோத்திரம், எல்லா இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் சிறுமைப்பட்டு கிடக்கிறோம். உதவுகிறேன் என்று சொன்ன மனிதர்கள் எங்களை உதறிவிட்டாலும் கூட கர்த்தர் எங்களுக்கு உதவுகிறவராய் இருக்கிறீர் ராஜா. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே ராஜா நீர் எங்களை பழுக பண்ணுவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.